And hello, ladies and gentlemen. Yeah, actually, பன் பட்டர் ஜாம் இந்த படத்தை வந்து நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த படத்தை வந்து பார்த்துட்டு வந்து எத்தனை பேர் பிடிச்சிருக்கு பிடிக்கலலாம் எனக்கு தெரியல. பட் ரீசெண்டா நான் பார்த்த படத்துலயே கொஞ்சம் லைக் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் வந்து ரொம்பலாம் நல்லா இருக்குன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். இட் வாஸ் ஆவரேஜ் ஸ்க்ரீன் பிளே, நல்ல ஸ்க்ரீன் பிளே. பட் ஸ்டெபிலைசேஷன் இல்லாத சாரி ஸ்டெபிலைசேஷன்லாம் எதுவுமே இருக்காது எனக்கு. இப்போதைக்கு நான் கை வச்சே தான் அந்த வீடியோ பண்றேன். ஸோ யா, அதை விடுங்க. ஒரு படம் இருக்குன்னா அந்த படத்துடைய இம்பேக்ட் வந்து நீங்க கோயிங் த்ரூ சம்திங் இன் லைஃப் அண்ட் அதே சினாரியோஸ் எல்லாமே வந்து மூவில வருது அப்படின்னா தட் இஸ் ஒன் திங். ஓகே, அது செம்மையாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்காது. எந்த ஒரு படமுமே வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு கிவ் யூ சொல்யூஷன். எனிதிங் இஸ் நாட் கோயிங் டு கிவ் யூ சொல்யூஷன் அதர் தென் யூ அண்ட் யுவர் செல்ஃப் ஒன்லி. பட் it will give you a view of what are the options. Like this is an option, this is an option, இது ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய காமிக்கும். இந்த படத்தை பார்த்தப்போ இஃப் யூ ஆர் சம்மன் ஹூ இஸ் கோயிங் த்ரூ ஆல் திஸ் திங்ஸ் அண்ட் லைக் இந்த ஃபுல் கதையை விட்டுருங்க. அந்த சந்துருன்ற ஒரு பர்சனா நீங்க இருக்கீங்க, அந்த மதுமிதான் நீங்க இருக்கீங்க, ஆர் தட் என்ல ஸ்டார்டர் அந்த பொண்ணு நந்தினி அந்த பொண்ணா இருக்கீங்க. someone anyone in this movie நீங்க ஒரு கேரக்டரா இருக்கீங்க, இது ஒரு பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் நீங்க வருதுன்னா that will give you a clear clarity of what you are going to go through and what you are experiencing வந்து என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்ன, இதெல்லாம் ஒரு சொல்யூஷன் இருக்குன்றத வந்து காமிச்சிருக்கு இந்த படம். இந்த படம் நல்ல படமா கெட்ட படமான்றத விட திஸ் இஸ் ஒன் குட் ஃபிலிம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மெச்சூர்டா எப்படி வந்து லவ்வை ஹேண்டில் பண்ணலாம், மெச்சூர்டா வந்து எப்படி ஒரு சினாரியை ஹேண்டில் பண்ணலாம். இந்த மாதிரி சினாரியோஸ்ல வந்து ரியல் லைஃப்ல வந்து நடக்குமான்னு கேட்டால் நடந்திருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எக்கத்தக்கமாக நடந்திருக்கு. நான் அதை உட்காந்து பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா பயமா இருக்கும், எனக்கு ஒரு நாள் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது. பட் when I saw this movie ஒரு ஐடியா கிடைச்சது எனக்கு. இட் மைட் பி ராங், இட் மைட் பி கரெக்ட், எவ்ரி திங் அதை விடுங்க. பட் somehow இந்த படத்தை பார்த்து you get something out of it. ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஒரு ஏஜ் அப்ரோப்ரியேட்டான ஒரு மூவி. இது வந்து சின்ன பசங்க பார்ப்பீங்க, நான் எப்பயே சொல்றேன், இது சின்ன பசங்க பார்க்கறது இஸ் வேஸ்ட். இஃப் யுவர் லைஃப் இஸ் ஆஃப்டர் 18, லைக் நீங்க வந்து யூ ஆர் 18 அண்ட் ஓல்டர், இந்த மிட் 30 வரைக்குமே, லெட்ஸ் டேக் இட் டில் மிட் 30, மிட் 30ல இருக்கீங்க வரைக்கும் நாங்கள் this movie gives you an option or alternative solution. லைக் நீங்க எது வேணாலும் இது லைக் கோ த்ரூ பண்ணலாம். இதுக்கான ஒரு சின்ன ஆல்டர்னேட்டிவ், இது ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ். இது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது நல்லா இருக்குன்ற மாதிரி வந்து ஒரு இது காமிச்சிருக்காங்க. எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஐ லவ் த ஃபிலிம். ஸோ இதுல பெஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, சில கன்னங்களில் முத்தம் கொடுக்கும் சீன்கள் மட்டுமே இருக்கிறது. எந்த விதமான ஒரு அடல்ட் கண்டென்ட்டுமே இல்லை. அடல்ட்டுக்கு அப்படின்னு இருந்தாலுமே அடல்ட் கண்டென்ட் அதாவது வந்து அது இல்லை, எதுவுமே இல்லைன்றது இஸ் another ப்ளஸ் பாயிண்ட். அது மட்டும் இல்லாம சந்துருவோடைய ரியல் நேம் வந்து ராஜு. ராஜு தான் வந்து இந்த பிக் பாஸ்ல இந்த இதெல்லாம் கேபிஐ கலக்குவது யாரு, கணக்கலங்கள், இது எல்லாத்துலயுமே பார்த்துருப்பீங்க. அதே ராஜு தான். அவருக்கு கண்ணு வந்து இட்டி வச்சு பாக்குறாரா, அது மட்டும் கொஞ்சம் வந்து இதுவா இருக்கு. வந்து நிறைகள் இருக்குன்னா குறைகளும் சொல்லணும். சில குறைகள் இருக்கு இந்த படத்துல, வந்து சில குறைகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஒரு படத்தை பார்த்து டிப்ரெஸ் ஒரு படத்தை பார்த்து வந்து கேன் கெட் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ நல்ல படமா இருக்கு, பாருங்க. இன்கேஸ் இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ ஹார்ட் டைம் இன் லைஃப், நீங்க பார்க்க வேண்டிய ஒரு படங்களில் இதுவும் ஒன்று. அண்ட் எஸ், தாடியெல்லாம் எக்கச்சக்கமா வந்துச்சு தெரியும்.
ஐ தாட் ஆஃப் 26 வயசு ஆக போகுது. என்ன பண்றோம்? லைக் 2026 வந்துச்சுன்னா எனக்கு 26. ஸோ வாட் ஐ ஹவ் டிட் இன் மை லைஃப் இஸ் நாட் ஈவன் வொர்த் நேமிங் இட். அப்படின்ற மாரி வந்து ஒரு ஃபீலிங் வந்து என் மைண்ட்ல வந்து க்ரீப் ஆயிட்டே இருந்தது. அப்போ வந்து இந்த படம் பார்த்தப்போ, படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு மறுபடியும் எனக்கு வந்து உணர்த்துச்சு. லைக் ஹவ் ஐ யூஸ்ட் டு ஸ்டடின்றது வந்து எனக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துச்சு. லைக் ஒய் ஐ ஷுட் ஸ்டடின்றதையும் வந்து எனக்கு அது வந்து தோ இட் இஸ் நாட் த மெயின் பாயிண்ட் ஆஃப் த மூவி. படிப்பு முக்கியன்றதையும் வந்து இந்த படம் காமிச்சிருக்கு. ஐ லைக் திஸ் மூவி அண்ட் ஐ லவ் இட். அண்ட் எஸ், திஸ் இஸ் ஒன் குட் மூவி. நிறைய பேர் பிடிக்காம போகலாம். நிறைய பேர் வந்து இந்த படம்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய டேஸ்ட் நீங்க வந்து மட்டமா சொல்லலாம். இந்த படம் நல்ல படம். யார் வேணா கேளுங்க. எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. இது என்னுடைய ஒப்பீனியன். இது உங்களுக்கு பிடிக்கல, பிடிச்சிருக்கு, கமெண்ட் பண்ணுங்க. பாத்தீங்களா பார்க்கலையா அப்படின்னு. நிறைய படங்கள் நான் பார்க்குறேன்றதுனால இந்த மாதிரி எப்போவாது வந்து லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு நான் இந்த டெட் பாய்ஸ் சொசைட்டி பற்றி நான் வந்து போட்டிருந்தேன். அது ஒரு நல்ல படம் அப்படின்ற மாதிரி. அதுக்கு அப்புறமா வந்து என்ன படம் வந்து பார்த்தேன்னு கூட எனக்கு வந்து மறந்து போயிடுச்சு. அந்த அளவுக்கு நான் நிறைய படங்கள் பார்த்துட்டேன். பட் அந்த படங்கள் வந்து நான் வெளியே சொல்லலை, இந்த இந்த படங்கள்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு. பட் இதுக்கு மேலே நான் சொல்லலான்னு இருக்கேன். நான் லேட்டஸ்ட்டாக பார்த்த படங்கள்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் வந்து எனக்கு ஆவரேஜா படம் இருந்தது. பட் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்டோரியை வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம் ராதர் தென் அந்த லைக் உள்ள எடுத்துட்டு போறோன்ற அந்த இது விட அப்படின்றது லோக்கா வந்து சொல்லுவேன். லோக்கா வந்து நல்ல படம், இல்லைன்னே சொல்ல முடியாது. இட் இஸ் அ குட் மூவி. இன்னும் கொஞ்சம் கூட கான் இன்டு த மூவி மோட். லைக் நம்ம உள்ள எடுத்துட்டு வந்தது இஸ் குட். பட் அதுக்கப்புறமா அந்த படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நீங்க மூவ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. வேற என்ன படங்கள் பார்த்தேன்? நிறைய பார்த்துருக்கேன். இந்த நான் வந்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். எப்படி இருக்கு, அதோடைய என்னுடைய இது என்ன அப்படின்றதெல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பாருங்க, ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாடா பை பை, see you, have a great day.